ஹலோ மகளே, வெல்கம் பேக். இதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு தெளிவாக ஒரு வீடியோவாக போட போகிற வீடியோவாக இருந்தால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு மை சேனல் நம்ம கதாநாயகன். ஒருத்தர் எவ்வளோ கற்றுக்கிட்டாலும் கன்சிஸ்டண்ட்டாக எழுத தெரியும். அந்த கன்சிஸ்டன்சி என் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வீடியோ கூட ட்ரை பண்ணுறேன். முடிச்சாலும் போடுவேன்னு நினைக்கிறேன். போடுவேன். ஓகே ஃபைன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ கூட போயிடலாம். मुर्दाबाद, सीएम के नेता मुर्दाबाद. இந்த வீடியோ ஆக்சுவலா 2 days பேக் எடுத்தது. நடந்த ஒரு விஷயம். இது எனக்கு தெரிஞ்சவருக்கு இந்த விஷயம் நிறைய பேர் பேசவும் முடியாது. இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வராங்களா, இந்த எப்படி சொல்றது, எல்லாருக்கும் தெரிஞ்சும் தெரியாம இருக்காங்களா, இதை தெரியலையா, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா இது எனக்கு தெரிஞ்சுக்கிறவங்க இதை பத்தி இதெல்லாம் வீடியோ போடலாம். சாமியார் ஃபர்ஸ்ட் யாருமே எனக்கு தெரியல. எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அப்போ தமிழ்நாட்டுல இருந்த டெபுட்டி சிஎம்மோட தலையை கொண்டு வரவங்களுக்கு 10 கோடி ரூபான்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு புரியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுடைய தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் இதை போட்டிருக்கிறீர்கள், இதை அழைத்திருக்கிறீர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு பெயரிட்டீர்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த சாமியார் எதுக்கு நம்ம டெபுட்டி சிஎம் அந்த மாதிரி சொன்னான்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது எனக்கு இந்த வீடியோ கிடைச்சிச்சு. இந்த வீடியோ தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாத இந்த வீடியோ தான் கிடைச்சிச்சு. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்னன்னா சனாதன ஒழிப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருக்காங்க. இதுக்கு இந்த போராட்டத்துக்கு அப்படி என்ன இருக்கு? இந்த போராட்டத்துக்காக அவங்க அந்த தலையை கொண்டு வராமல் பார்த்து சனாதனம்னா என்ன, இதை போய் கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. சனாதனம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஃபுல்லா சொல்றேன். ஃபர்ஸ்ட் சனாதனம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சனாதனம் அப்படின்னா சனாதனம் அப்படின்னா அதோட ஃபுல் நேம் என்னன்னா சனாதன தர்மா. அதுதான் அந்த சனாதனம்ன்றது ஃபுல் ஃபார்மா இருக்கிறது. ஸோ இதை நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். கூகுளில் சர்ச் பண்ணும்போது சனாதனம் அப்படின்றதுக்கு நான் கீழே போடுறேன். ஆக்சுவலாக சனாதனம் அப்படின்னா ஒரு டியூட்டி, அதாவது தர்மம், ட்ரூத், அதுக்கப்புறம் செல்ஃப் டிசிப்ளின், எல்லாம் எப்படி சொல்றது, இந்த மாதிரி எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்றத மீன் பண்றதுக்கு சனாதனம். ஆனா இதுதான் சனாதனம்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில இருக்கக்கூடியது. ஹிஸ்டரியில எங்க தேடினாலும் இதுதான் இருக்கக்கூடியது. பட் அந்த சனாதனத்தை எப்படி மாற்றி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சில பேர் இந்த சனாதனம் அப்படின்றத பிறப்புலையே கடவுள் நம்ம பிரிச்சுதான் படைச்சாரு. இப்ப நான் ஒரு இமேஜ் காட்டுறேன். அந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல அதாவது கடவுளோட தலையில இருந்து, கையில இருந்து, தொடையில இருந்து, அதுக்கப்புறம் கால்ல இருந்து, இதுல 4 வகையா மனுஷங்களை பிரிச்சுதான் அவர் படைச்சாராம். கடவுள் படைக்கும் போதே அதுல பிராமன் அப்படின்றவங்க தலையில இருந்து பிறந்தாமா. தலையில இருந்து பிறந்தவங்க பிராமன். அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா ஹை ரெஸ்பெக்ட், அதிகமா ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் கையில இருந்து பிறந்தவங்க சாத்ரையா, இவங்களாம் கிங்ஸ் வாரியர்ஸ் அப்படின்றது சொல்றாங்க. தொடையில இருந்து பிறந்தவங்க தொடையில இருந்து பிறந்தவங்கலாம் வைசியா, இவங்க அக்ரிகல்ச்சரலிஸ்ட், ட்ரேடர்ஸ், இந்த மாதிரி இவங்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் காலில் இருந்து பிறந்தவங்க கிட்டத்தட்ட அவங்க பேர் சூத்ரான்னு சொல்றாங்க. சூத்ரான்னு சொல்றாங்க. ஹெல்பிங் அப்படின்னு சொல்றதுன்னா அதுதான் ஸ்லேவ் தான்.
இந்த மாதிரி ஒரு கேவலமான பிரிவினைய சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் நிறைய இடத்துல பேசுறாங்க. நிறைய இடத்துல அதுதான் வந்து ஒரு கொள்கையா சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு கேவலமான கொள்கைய ஹிந்துஸ் எல்லாரும் மதிக்கணும், இதுதான் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஹிந்துஸ் நான் என்னன்னு சொல்லிட்டு போறேன். ஆக்சுவலா இந்துஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஜியன் இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த சனாதன தர்மம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா எல்லாருமே ஒற்றுமையா ஒன்னாக இருப்பாங்க. ஆனா இந்த சனாதன தர்மம் அப்படின்றது உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்துஸ் வந்து நிறைய கேஸ்டா பிரிச்சு கேஸ்ட் இது கேஸ்ட்ன்றது இது வழியா தான் உள்ள வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சதுக்கு இது வழியா உள்ள வந்திருக்கு. இதை வந்து தனித்தனியா பிரிச்சு இவங்களுக்கு இந்துஸ்குள்ளே ஒரு பிரிவினையா உருவாக்குனது இந்த சனாதன தர்மம் ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்றவங்க தான் எனக்கு என்ன எப்படி எப்படி வந்து இது எப்படி வந்து இவங்க காலில் இருந்து போறதுனால இவங்க கையில இருந்து போறதுனால இவங்க வந்து தொடையில இருந்து போறதுனால அப்படின்னு பிரிப்பாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா கேஸ்ட செய்த தொழில இருந்து கேஸ்ட பிரிக்கிறாங்க. பிரிவினைன்ற ஒரு கேவலமான ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட வந்து திணிச்சு அதுவும் கடவுளை வச்சு பிரிவினைன்றத உருவாக்குறாங்க. அது சொல்ல நீங்களே கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இந்துவிசம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா நான் சர்ச் பண்ணதுக்கு எனக்கு எப்படி வந்துச்சுன்னா இந்துஸ்னா என்னன்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுதான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பக்கத்தே ஏதோ வந்துச்சு. நான் உங்களுக்கு கீழே போடுறேன். எனக்கு அது மாதிரி தான் வந்துச்சு. எனக்கு புரிய மாட்டேங்குது. தர்மம் அப்படின்றது உள்ள வந்ததுனாலதான் இந்த கோவில்ல வந்து கோவில வந்து தலையில இருந்து போடுறவங்க எல்லாம் வந்து கோவில அவங்க மட்டும்தான் கோவில பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த காலில இருந்து போடுறவங்க கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் வந்தது இந்த சனாதன தர்மம் அப்படின்றது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான். இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. நான் அதெல்லாம் உங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைலாம் வந்துருக்கு அப்படின்றத நான் சர்ச் பண்ணி எடுத்தேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இமேஜா நான் போடுறேன் பாருங்க. இந்த ஹிந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற இந்த ரிலீஜியனுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த இந்துஸ் சேர்ந்து சில ரிலீஜியனை வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ட்ரீட் பண்றது அதெல்லாம் இன்னும் நிறைய பிரச்சனையா இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் சொல்லிட்டே போகலாம். நிறைய இருக்கு. இந்த சனாதன தர்மம் அப்படின்றது உள்ள வந்ததுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான பிரச்சனை நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. எல்லாமே லிஸ்டா வரும் கண்டிப்பா. நிஜமா சொல்றேன், நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்றதை விட நான் ஒரு தமிழன் அப்படின்றதுல ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற சனாதன தர்மம் அப்படின்றது உள்ள கொண்டு வராம இருக்காங்க. ரொம்ப 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 பெருமையா இருக்கு. ஆக்சுவலா இதுக்கெல்லாம் காரணம் இந்த சனாதன தர்மம் அப்படின்றது உள்ள வராம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லீடர்ஸ், இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட அந்த எதிர்ப்புனால அந்த சேலஞ்ச் பண்ணி அது உள்ள வரவிடாம இருக்கிற நிறைய பேர் எதிர்க்கிறதுனாலதான் அதுல வந்து ஒரு 4 பேர் நான் வந்து சொல்றேன். யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர், பெரியார் E.V. ராமசாமி, சுவாமி விவேகானந்தர், ராஜாராம் மோகன் ராய், அதுக்கப்புறம் நாராயண குரு அப்படின்ற ஒரு இந்த மாதிரி நிறைய பேர் அதை எதிர்த்து போராடினாங்க. இவங்களாம் வந்து சர்ச் பண்ணல கொஞ்சம் டாப் 5ல வந்தாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் இன்னும் போராடினதால தான் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த சனாதன தர்மம் அப்படின்றது உள்ள வராமல் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் சனாதன தர்மம் உள்ள வராம கேஷ் பார்த்து பழகாம நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த கேஷை வச்சு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணணும்னு இருக்காங்க கேட்கணும். ஆனால் அவங்களெல்லாம் தாண்டி ஒரு நாள் தமிழ்நாடு கேஸ்ட் இல்லாமல் எல்லாரும், கேஸ்ட் இல்லாமல் ரிலீஜியன் இல்லாமல் எல்லாரும் ஒரே இனம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் ஒரு இன்ஸ்டால எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு தான் இந்த வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கிறது 10 May 2026. ஸோ இன்னைக்கு தான் வந்து தமிழ்நாட்டோட புதிய CM பதவி ஏற்றுட்டு இருக்காரு.
ஸோ அவர் சொல்ற மாதிரி கண்டிப்பாக நல்லதே நடக்கும். தமிழ்நாட்டில் சனாதன தர்மம் அப்படின்றத வர விட மாட்டாங்க, விடவும் கூடாது. ஸோ சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.